இப்போ பாருங்க, நம்ம வந்து கீவேர்ட் ரிசர்ச் மட்டும் பண்ணா போதும். சப்ஹெட்டிங் என்ன வரணும் அது தேவையில்லை. இப்போ ம் சப்ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினரா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட கீவேர்ட் இருக்கு பாத்தீங்களா, பிரைமரி செகண்டரி, நீங்க அதையவே யூஸ் ம் பண்ணுங்க. ஓகே, ஓகே உங்க வெப்சைட் டிசைனிங் பண்றீங்க பாத்தீங்களா, அப்ப நான் ஏஐ டூல்ஸ் சொல்றேன். ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கிளீனா சப்ஹெட்டிங் பண்ணிக்கலாம். அது ஒரு மேட்டர் கிடையாது. கீவேர்ட் ரிசர்ச் வந்து இப்போ அன்னைக்கு நம்ம சாட் ஜிபிடில நம்ம போட்டோம், அது கீவேர்டு ம் கொடுக்குது, அதுக்கு என்ன வால்யூம்னு கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன வால்யூம் நமக்கு தெரியல. அது வந்து பிஸ்னஸா கொடுக்குது. பட் எங்களுக்கு நம்மளுக்கு எக்ஸாக்டா வேணும்னா நம்ம கீவேர்ட் பிளானரும் செம்ரஷ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதை விட்டுருங்க, இந்த சப்ஹெட்டிங்கை விட்டுருங்க, இது தேவையில்லை ஓகே ம் நம்மளுக்கு. வெப்சைட்ல வெங்கடேஷ், நீங்க உங்களதுல மியூட் பண்ணிக்கிங்க, ஜஸ்ட் நீங்க பாருங்க, வேற ஒன்றும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, இது வந்து நீங்க வந்து கண்டென்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க. வை சூஸ் வேவ் பியூட்டி அப்படின்றத நீங்க மேபி இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்காக பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. இது எதுவுமே இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. எனக்கு இந்த பேஜ் வேணும், இந்த பேஜ்ல இந்த கீவேர்டு, இதை வந்து வெப்சைட் டிசைன் பண்றோம் இல்லையா, அப்ப நம்ம பண்ணிக்கலாம் இது எல்லாமே. ஓகே, கீழே வரேன், ஃபீச்சர்டு கோர்சஸ். ஸோ இதெல்லாம் உங்க கோர்சஸ். இதெல்லாம் பேஜா, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், சக்சஸ், இதெல்லாமே பேஜா? லைவ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், கோர்ஸ் ஹைலைட்ஸ், இது கேலரி, கூகுள் ட்ரிப்ஸ். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் எந்த பேஜும் தேவையில்லை. நீங்கள் ஒரு பேஜ் டிசைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, சர்வீஸ் பேஜுன்னு, அதுக்கு கீழே நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் கொடுத்துடலாம். இது எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்போதைக்கு கீவேர்டு இந்த பேஜ் எனக்கு வருது, அதை மட்டும் கிளியராக இருக்கணும், அவ்வளோதான். வேற எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, இது இது ஹோம் பேஜ். அது ஓகே, இது ஹோம் பேஜா? ஓகே, ஹோம் பேஜில் சரி, நீங்கள் மறுபடியும் வந்து மெட்டா ஹெச்ஒன் இதெல்லாம் போட்டிருக்கீங்க. இது தேவையில்லைங்க, சிம்பிள் கீவேர்டு தான் எனக்கு தேவை. அப்போ இதுவா? இது வந்து ஹோம் பேஜா? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இதை நம்ம அன்னைக்கு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, பியூட்டி அகாடமி, பியூட்டி அகாடமி இன் பெங்களூர், பியூட்டிஷியன் கோர்ஸ் இன் பெங்களூர், மேக்கப் அகாடமி இன் பெங்களூர். இதுல எது ஹோம் பேஜ்? இல்ல, அன்னைக்கு நான் ஒரு ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேனே. ஒவ்வொரு கோர்ஸுக்கு ஒவ்வொரு இப்படிதான் சொன்னீங்க, ஹைலைட் பண்ணுங்க. ஸோ என்ன அந்த என்னது கீவேர்ட் பிளானர்ல போயிட்டு எது நம்மளுக்கு வால்யூம் ஜாஸ்தி இருக்கோ சரி, அந்த இருங்க இருங்க, ஸ்பெசிபிக் சர்வீசஸ் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிட்டீங்களா? சர்வீசஸ் வேண்டாம். சரி, எனக்கு வந்து இதெல்லாம் புரியுது. மேக்கப்னு போட்டிருக்கீங்க, பிரைடல் மேக்கப் கோர்ஸ் இன் பெங்களூர்னு போட்டிருக்கீங்க, இதான் மெயின் கீவேர்டா? இதுக்கு கீழே எல்லாமே மேக்கப் ரிலேட்டடா இருக்கு, அது ஓகே. ஹேர்னு போட்டிருக்கீங்க, ஹேர் ட்ரெஸ்ஸிங் கோர்ஸ் இன் பெங்களூர், ஹேர் ஸ்டைலிங் கோர்ஸ் இன் பெங்களூர், ஹேருக்கான எல்லா விஷயமும் போட்டிருக்கீங்க, அது ஓகே. கெராட்டின் ட்ரைனிங்னா ஹேரா? ஓகே. நெயில் ஆர்ட் கோர்ஸ் இன் பெங்களூர், எல்லாமே நெயில் மெனிகேர் பெடிகேர்லாம் அதுதானா? ஓகே. பிஎம்யூ ட்ரைனிங் இன் பெங்களூர், பர்மனன்ட் மேக்கப் கோர்ஸ், இது ஏன் இங்கே வருது? மேக்கப் கோர்ஸ் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்களா? இது வேற இதுவா? வால்யூம் இருக்கு. ஓகே, மைக்ரோ பிளாடிங், இது எல்லாமே ஒன்று தானா? சார் அதெல்லாம் வந்துட்டு டெம்பரரியா இருக்குங்க சார் நம்ம பண்றது. இதெல்லாம் வந்துட்டு பர்மனண்டாவே இருக்குங்க சார். அப்படி இல்லைங்க, எனக்கு இது எல்லாமே ஒன்னான்னு கேட்குறேன். மைக்ரோ பிளாடிங்கு அப்போ வேற வேற பேஜ் பண்ணலாமான்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் ஏன் வேற பேஜ் பண்ணலன்னு கேட்குறேன் நான். இது செப்பரேட் பேஜா? ஏன்னா நீங்க இங்க ஹைலைட் பண்ணிருக்கீங்க, இங்க ஹைலைட் பண்ணல, அதுக்காக கேட்குறேன். இல்ல இல்ல, இப்போ இது பிரைமரி கீவேர்டா? நான் இங்க போல்டு கூட பண்ணி காமிக்கிறேன். இது பிரைமரி கீவேர்டா, இது செகண்டரி கீவேர்டா இந்த பேஜுக்கு? இல்ல, நான் கேட்கறது என்னன்னா, இந்த பேஜ் வேற இந்த பேஜ் வேற, கரெக்டா?
கீழே இருக்கிறது பெர்மனன்ட் இது வீடு. ஸோ இது எல்லாமே ஒரே பேஜ் தான் இப்போ. இது அதுல இருக்கு. இங்கேருந்து ஒரு பேஜ் வருதா? இதுலேருந்து ஒரு பேஜ் டிசைன் பண்ண போறீங்க. ஒரு டேட்டூவும் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ இது பேஜ் ஓகே. எனக்கு ஹோம் பேஜ் எது? ஏன்னா எனக்கு என்னன்னா பியூட்டி அகாடமி இன் பெங்களூர், பியூட்டிஷியன் கோர்ஸ் இன் பெங்களூர், மேக்கப் அகாடமி இன் பெங்களூர், பியூட்டி ட்ரைனிங், இது எல்லாமே ஒரே மீனிங்கா? இது இது எல்லாமே வந்து பியூட்டிஷியன் ரிலேட்டட். காஸ்மெட்டாலஜி கோர்ஸ்னா அதுவும் பியூட்டிஷியனுக்கு சம்மந்தம். ப்ரொஃபஷனல் பியூட்டி கோர்சஸ், பியூட்டி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், இதுக்கெல்லாம் வால்யூம் என்ன இருக்குது? நீங்க அப்படியே இருந்தா கூட சொல்லுங்க, பரவாயில்ல. எல்லாமே நீங்க 50 above செக் பண்ண சொல்லுங்க. சரி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு இது மட்டும் தான் கன்ஃபியூஷன் ஆகுது கொஞ்சம். இதை மட்டும் நான் தனியாக பண்றேன், மீதி எல்லாம் செப்பரேட் பேஜஸ் இருக்குது. ஓகே. Get results. கெட் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு 91 கீவேர்டு இருக்குது. இப்போ நீங்க கொடுத்த கீவேர்டில் எது வேல்யூவாக இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்ல வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுதான் என்னோட மெயின் கீவேர்டு. ஏன்னா இதுதான் நம்ம லாஸ்ட் டைமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இதுதான் மெயின் கீவேர்டுன்னு. மீதியெல்லாம் இருக்கட்டும், 320, 260 அதுக்கெல்லாம் நீங்கள் டாப்பில் வந்தால் கூட பெருசாக கால் வராது. ஆனால் இது டாப்பில் வந்துச்சுன்னா உங்களுக்கு கால் வரும். நம்ம டாப்லன்றதை விட வெப்சைட் எஸ்யோன்னு தனியாக இருக்குது, லோக்கல் எஸ்யோன்னு தனியாக இருக்குது. நீங்கள் லோக்கல் எஸ்யோவில் முன்னாடி வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு அங்கேருந்து மேக்ஸிமம் லீட்ஸ் வந்துடும். நம்ம அதுக்காக தான் வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறோம் சொல்ல போனாவே. ஸோ இங்கே இதுதான் மெயின் கீவேர்டு. நீங்கள் டிப்ளமோ பியூட்டிஷியன் கோர்ஸ், டிப்ளமோ இன் பியூட்டிஷியன், ஓகே, இது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்கிறேன், டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கீவேர்டு இதில் வருது. ஓகே ஃபைன். இதை வந்து ஹோம் பேஜ்னு மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன். எப்பயுமே வந்து கீவேர்ட் ரிசர்ச் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன வருதுன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க. இதை நம்ம வேறு மாதிரி அட்வான்ஸாக எப்படி வேணால் பில்டு பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த ஃபைலை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபைலை பார்த்து, இந்த கீவேர்ட் ரிசர்ச் ஃபைலை பார்த்து தான் நீங்கள் வெப்சைட்டே கிரியேட் பண்ணுவீங்க. என்னென்ன பேஜ் வருது அப்படின்ட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நான் ஆனால் ஒரு சாம்பிளுக்கு வேணால் இப்போ காட்டுறேன். சாம்பிளுக்கு வேணால் காட்டுறேன். கீவேர்ட் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேர்ட் ப்ரெஸ்ஸில் தான் வெப்சைட் பண்ண போகிறோம். அது வேணால் சாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் வந்து டிசைன் காட்டல, எனக்கு யூஆர்எல் எப்படி வருது அப்படின்றத மட்டும் காட்டுறேன். ஓகே. ஸோ நான் ஏதாவது ஒரு டொமைன் ஓப்பன் பண்ணுறேன். சரி, இது வந்து சும்மா ஒரு தீம் போட்டிருக்கோம். புரியல, சொல்றேன். டேஷ்போர்டு. சரி, இது வந்து வேர்ட் ப்ரெஸ். ஓகேங்களா? நம்ம நான் கோடிங் வெப்சைட்டா நம்ம இந்த வேர்ட் ப்ரெஸ்ல தான் பண்ண போறோம். வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, இது எல்லாமே நான் சொல்றேன். இப்போதைக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், அது எப்படி அப்ளை ஆகுது மட்டும் நீங்க பாருங்க. இதை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வரேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் பேஜஸ் போறேன், பேஜஸ் கிரியேட் பண்றேன். இங்க நான் வெறும் பேஜ் மட்டும் தான் கிரியேட் பண்ண போறேன், டிசைன் எதுவுமே பண்ணல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன், ஸ்கிராச்ல இருந்து வரேன். ஓகே. இங்க ஹோம் இருக்கா? இங்க ஹோம் இருக்கு. ஹோம்ல எனக்கு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹோம்ல இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் கொண்டு வரணும்.
ஓகே, எப்படி கொண்டு வரதுன்னு நான் முன்னாடி சொல்கிறேன். இதில் ஹோம் பேஜில் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நான் பேஜ் நிறைய கிரியேட் பண்ணணும் இண்டிவிஜுவலாக. இப்போ இதுதான் ப்ரைமரி கீவேர்டுன்னு வச்சுக்கலாம். இண்டிவிஜுவல் பேஜுக்கு, மேக்கப் பேஜுக்கு இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் போய் காமனாக சம் பேஜஸ் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஆட் பேஜ், இந்த மாதிரி டைட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், டைட்டில் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வேறு தீம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து தீம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத தீமாக இருக்குது. நான் வேறு தீம் யூஸ் பண்ணுறேன். சரி, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் டிசைன்லாம் பண்ணல, வேர்ட்ப்ரெஸ் டிசைன்லாம் பண்ணல. கீவேர்டு எந்த இடத்துல வருது அவ்வளோதான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே இல்லை. என்டர் பண்ணுறேன். உங்களுக்கு நான் சப்டொமைன் கொடுத்துருந்தாங்களா? ஆமாம் ஆமாம். சரி, இப்போ நான் இங்கே போயிட்டு ஜஸ்ட் பேஜஸ் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். நம்மளோட யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்ன்றதை நான் காமிச்சிடுறேன். நான் இந்த டிசைன் எப்படி பண்ணுறது, தீம் எப்படி போடுறது எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன், ஸ்ட்ராஸ்லன்னு சொல்கிறேன். இதை அப்படியே வைங்க, நான் அப்புறமா லாகின் பண்ணுறேன். ஜஸ்ட் பேஜஸ் போயிட்டு ஆட் பேஜ் போங்க. நீங்கள் எந்த தீம் வேணால் யூஸ் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆட் தீம் போயிட்டு சரி, இந்த யூஆர்எல் இப்படி தான் வரணும். நான் மெயின் யூஆர்எல் இங்கே தான் கொடுக்கணும். இதெல்லாம் ஹைட் பண்ணதாக இருந்தால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுக்குறேன், பப்ளிஷ். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த யூஆர்எல்ல பாருங்க, demo21 லேர்ன் யூஎக்ஸ். இது வந்து demo21 இதுக்கு தான் வரும். இப்போ அவங்க வெப்சைட்டுக்கு அப்படி வராது. வேவ் பியூட்டி அகாடமின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸ்லாஷ் போட்டு இந்த இடத்துல இப்படி வந்துடும். இதுதான் க்ளீன் யூஆர்எல் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நான் பிரைமரி கீவேர்டு போட்டேன்னா அதுக்கப்புறம் ஆன் பேஜ் யூஸ் பண்ணி இந்த ஹோல் பேஜில் டிசைனு ப்ளஸ் கீவேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பிளேஸ் ஆகணும். நீங்கள் லேஅவுட் டிசைன் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் வேறு ஒரு பிளகின் இருக்குது, நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கீவேர்டு கரெக்டாக வச்சுருந்தா தான் உங்களோட பேஜ் ஆர்கனைசேஷன் கரெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா,
இப்போ கூகுள் வந்து உங்கள் பேஜை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா சைட் மேப்னு ஒன்று இருக்குது. சைட் மேப் என்ன பண்ணுன்னா இருங்க, நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு இமேஜஸ் போகிறேன். உங்கள் வெப்சைட்டில் எத்தனை யூஆர்எல் இருக்குது, மெயின் யூஆர்எல், அதுக்கப்புறம் அபவுட்டஸ், சர்வீசஸ், இந்த மாதிரி செப்பரேட் யூஆர்எல் எத்தனை இருக்குன்றத கூகுள் அப்படி தான் வந்து ரீட் பண்ணும். உள்ள என்ன டிசைன் இருக்குன்னா ரீட் பண்ணாது. இந்த யூஆர்எல் கூகுளில் சப்மிட் ஆகுது, அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பிரைமரி கீவேர்டும் இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. இண்டிவிஜுவலாக பேஜ் டிசைனிங் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். அப்கமிங் டேஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணலாம். அதுக்கான வழியெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, இப்படி தான் இருக்கும் சைட் மேப்லாம். இப்போ இங்கே கூட பாருங்க, சைட் மேப் இப்போ நான் சும்மா ஒரு ஒரு சிம்பிளாக எடுக்கிறேன். இது ஹோம் பேஜ்னு வச்சுக்கோங்க. ஹோம் பேஜுக்கு அப்புறம் ப்ராடக்ட் பேஜ்னு ஒன்று இருக்குது, அபவுட்டஸ் பேஜ்னு இருக்குது, சப்போர்ட், அதுக்கப்புறம் இது கூட ஒரு பேஜ் லிங்க் ஆகுது. இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே ஒரு நான் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு பேஜ் ஆட் பண்ணணும். ஆட் நியூ பேஜ். இப்போ இங்கே போயிட்டு நான் செகண்ட் கீவேர்டு எடுத்துக்கிறேன். இந்த கீவேர்டு எடுத்துட்டு நான் இங்கே போயிட்டு ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நீங்கள் டிசைன் என்ன பண்ணுறீங்கன்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகே, பப்ளிஷ். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கா? இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் செப்பரேட் டிசைன் பண்ணணும், செப்பரேட் கண்டென்ட் எழுதணும், செப்பரேட்டாக ஆப்டிமைஸ் பண்ணணும். ஹோம் பேஜில் என்ன வரும்னா இதுதான் வரும். ஹோம் பேஜை எப்படி டிசைன் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஓகே, ஹோம் பேஜில் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வரும். இது எல்லாமே நீங்கள் ஹோம் பேஜில் போடுற மாதிரி இருக்கும். இதுவரையும் புரிஞ்சுதா? இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வெப்சைட் டிசைன் தான் பண்ணணும். ஓகே, நாளைக்கு வந்து உங்கள் வெப்சைட்டு நீங்கள் யூஆர்எல் வச்சுருக்கீங்க தானே? நீங்கள் 2:30க்கு வந்துடுங்க. நான் உங்களுக்கு வந்து வெப்சைட் ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணி தரேன். வேர்ட்ப்ரெஸ்ஸோட லாகின் டீட்டெயில்ஸ் க்ரியேட் பண்ணி தரேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நாளைக்கு நான் சொல்கிற ப்ளகின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன எதுவும் பண்ணல தானே? எந்த டிசைனும் க்ரியேட் பண்ணல தானே? அது நாளைக்கு பண்ணலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்குதா இதில்? ஓகே, ஃபைன். இல்லைனா ஒன்று பண்ணலாம். உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமா? ஹோஸ்டிங்கர் லாகின் டீட்டெயில்ஸு நான் இப்போயே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி காமிச்சிடுறேன். பண்ணிட்டீங்களா? எது சொல்லுங்க. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஹோஸ்டிங் ஸ்பேஸ் வாங்கியிருக்கீங்க, வேர்ட்ப்ரெஸ் கிரியேட் பண்ணிட்டீங்களா? சரி, அதோட லாகின் டீட்டெயில்ஸ் அனுப்பி விடுங்க. இது ஆன்லைனில் ஒருத்தவங்க இருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா WPC ரீசெட்டில் போயிட்டு நல்லா கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் சைட் ரீசெட்டுன்னு. இங்கே வந்தீங்கன்னா இங்கே போயிட்டு ரீசெட் கொடுத்துருங்க. பாருங்க, இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பட்டன் வரும். கீழே லாஸ்ட்ல கீழே போங்க, நல்லா ரீசெட்னு டைப் பண்ணுங்க. நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்க. பண்ணிட்டீங்களா? ரீசெட் பண்ணுங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். இப்போ வெப்சைட் தான் ரீசெட் ஆகிருக்கு. இப்போ இந்த இது வராது பாருங்க, இந்த இது வராது.
நெக்ஸ்ட் இங்கே போயிட்டு பிளகின் போங்க, இன்ஸ்டால்டு பிளகின் போங்க. இன்ஸ்டால்டு பிளகின் போனீங்கன்னா கூட இந்த பிளகின்லாம் அப்படியே தான் இருக்குது, தெரியுதுங்களா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்க, பிளகின் இருக்கா? பிளகின்லேருந்து இங்கே போயிட்டேன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் பல்க் ஆக்ஷன் போங்க, டெலிட் கொடுத்துருங்க, அப்ளை கொடுத்துருங்க. அவ்வளோதான். போட்டாச்சா? இதுக்கப்புறம் வேற எதனா இருந்ததுன்னா இது கூட டெலிட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் டெலிட் பண்ணி வேணா நம்ம அப்புறம் பின்னாடி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேஜ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஸ்ட்ரா இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல்லை மட்டும் கிரியேட் பண்ணி எனக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான். பாருங்கள், யூஆர்எல் நீட்டாக இருக்கணும். ஹோம், அபவுட்டஸ், சர்வீசஸ், சாரி கோர்சஸ், கான்டாக்டர்ஸ். கோர்சஸ் கீழே இதெல்லாம் இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஆஸ்ட்ரா தீம் போடுங்க, அப்புறம் மெனு கிரியேட் பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணணும். இல்லைன்னா நார்மலாக ஃபர்ஸ்ட் பேஜஸ் கிரியேட் பண்ணுங்க. கரெக்டாக பேஜஸ் போயிட்டு ஒரு பேஜாக கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் இப்போ உங்களுக்கு என்ன எடுக்கணும்? சூஸ் அ பேட்டர்ன் வந்து அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு இது இருக்கு பாருங்க, அதை எனேபிள் டிசேபிள் பண்ணுங்க. கீழே பாட்டம்ல லெஃப்ட்ல பாருங்க, அதிகமே வராது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு என்ன பண்றதுங்க?